Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன லைஃப் ஆஃப்டர் ஃபைட்டிங் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம். அட ஆமாங்க, பொதுவா 2 மணி நேரம் படம் இருக்கு அப்படின்னா அதுல குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபைட் வைப்பாங்களா? ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட், 1 மணி நேரம் ஃபைட்டு, 1 மணி நேரம் தான் கதை. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்ப கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஃபைட்டரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ தான் கலந்துகிட்ட கடைசி சண்டை போட்டியில பையன் தோத்துறான். அது மட்டும் கிடையாது, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஃபைட்டிங் போட்டியில இருந்து மொத்தமா ரிலீவ் ஆகிட்டு தனக்குன்னு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை வச்சு மாணவர்களுக்கு டாக்வுண்டோ, கிக் பாக்ஸிங், கராத்தேன்னு எல்லா கலைகளையும் ஒன்னா சேர்த்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுலயும் தலைவன் சண்டை போறதுல சாலிடா பழந்தின்னு கொட்ட போட்டவன். இப்படி இருக்கும்போது ஒரு சில அல்லக்கைகளால நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனை வருது. ஆனா அப்பா அவனுங்களுக்கு தெரியாது, உண்மையான பிரச்சனையே நம்ம ஹீரோ தானே. அடுத்து இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸோட நல்ல ரிவ்யூஸும் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி உடனே உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? கதை ஆரம்பிக்கக்கூடியது ஹீரோவோட தற்காப்பு கலை பள்ளிக்கூடத்துல. இங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான சண்டைகளுக்கும் பிராக்டிஸ் இருக்கு. ஹீரோ தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 by 1 சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு சில நேரங்கள்ல யாராவது மனசு விட்டு என்னால இதுக்கு மேல முடியாது, நான் சண்டை போட தகுதி இல்லைன்னு சொல்லும் போது, இந்த பாரு, சண்டை போட எப்பவுமே தகுதி தேவையில்லை, நீ அதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் போதும்னு அவங்கள நல்லபடியா என்கரேஜும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியில வரும்போது அங்க ஜெனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த அம்மா ஹீரோவோட கசின். இவங்களுக்கு மரியா, ஜூலி அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. முதல்ல புதுசா ஒரு 4 சின்ன பசங்க சேர்ந்திருக்காங்க. பெரியவங்க டாக்வோண்டோல ஒரு 2 பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏப்பா அந்த மரியோ உன்னை பத்தி நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்காப்பா, அதெல்லாம் நீ பாக்குறியா இல்லையா? என்ன பத்தியா? அவன் தான் உலக அளவுல இப்ப சிறந்த ஃபைட்டர் ஆச்சே, எதுக்காக இன்னும் என்ன பத்தி பேசிட்டு இருக்கான்? அத நீ தான் கேட்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கும் அவனுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபைட்ல நீ தோத்து போயிட்ட. உன்னோட விலா எலும்புகள் உடைக்கப்படுச்சு. அந்த போட்டியில அந்த பையன் உலக சாம்பியன் ஆனாலும் கூட இப்பவும் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் உன் கூட சண்டை போடணும்னு சோசியல் மீடியாக்கள்ல வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கான். ஜெனி, உனக்கு தெரியும்ல நான் அதுல இருந்து மொத்தமா ரிலீவ் ஆயிட்டேன்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுவான். அதே டைம்ல ஒரு குட்டி பையன் அங்க வரான். இவனோட பேரு டாமி. தோ இந்த பையனோட அம்மா தாங்க ஹீரோயின். ஜெனி கரெக்டா பசங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றேன்னு வெளியில போயிடுவாங்க. சோ ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன உதவி தேவை? ஆக்சுவலி என் பையனை டாக்வோண்டோ கிளாஸ்ல சேர்க்கணும். தாராளமா சேர்த்துக்கலாமே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் கிளாஸ்ல சேர்ந்துக்கணும்னு ஆசை, அதனால பிரைவேட்டா எனக்கு கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு என்ன வாங்கன்னு பையன் தனியா பிராக்டிஸ் எல்லாம் கொடுப்பான். பரவாயில்ல, ஹீரோயினுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளாஸ் முடிச்சிட்டு திரும்ப வெளியில வரும்போது அங்க ஹீரோயினோட புருஷங்கார மைக்கேல் வரான். சார், தோ அவர் தான் என்னோட முன்னாள் கணவர். நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். என் பையனோட இதர செலவுகளை அவர் தான் பாத்துக்கிறாரு. சரி அப்படின்னா அப்ளிகேஷன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், ஃபீஸ கட்டுங்கன்னு ஹீரோ கையில ஃபார்ம் கொடுக்குறான். அப்ப இந்த மைக்கேல பாருங்களேன். ஆமா சமந்தா, என்னாச்சு உனக்கு? தலையெல்லாம் கசங்கி போயிருக்கு, உடம்பெல்லாம் வேத்து போயிருக்கு. அதை ஒண்ணும் இல்லன்னு சமாளிச்சவ ஒரு கட்டத்துல, ஆமாங்க எனக்கும் இந்த மாதிரி சண்டை பயிற்சி எல்லாம் ஆசை, அதனால பிரைவேட்டா நான் பிராக்டிஸ் எடுத்தேன்னு சொல்லுவா. மைக்கேலுக்கு இதை கேட்டு செம கோவம். இருந்தாலும் வெளிப்படையா பேசிக்கல. கோவமா ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டே பணத்தை கொடுத்துட்டு பையன் அங்க இருந்து கிளம்பிட்டான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுத, மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிக்குது. ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டினியூவா நம்ம ஹீரோ பயிற்சி கொடுத்தாலும் கூட எல்லாருமே நம்ம ஆளுகிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துருவானுங்க. என்னதான் ஹீரோவுக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் கூட இவனுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் கிடையாது. இவரோட மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தோத்து போயிருப்பா இல்லையா, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோ தற்போதைக்கு ஒரு ஒண்டிக்கட்ட. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்தோடுது. சமந்தாவும் டெய்லியும் பயிற்சிக்கு வருவாங்க. சோ ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு பிடிச்சு போயிடுது. வழக்கம் போல சமந்தா கிளாஸ் முடிச்சிட்டு வெளியில போகும்போது பேச்சு வாக்குல ஹீரோவும் இன்னைக்கு நைட் என்ன பிளான் அப்படின்னு கேட்பான். பெருசா ஒண்ணும் இல்ல, டாமியை கூட்டிட்டு டின்னர் போலான் இருக்கேன். ஓ அப்படியா, என்ஜாய் பண்ணுங்க. சரின்னு ஹீரோனும் 2 அடி எடுத்து வைப்பாங்க. ஆனா 3வது அடியில இவளுக்கு போலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம். படார்னு ஹீரோ கிட்ட வந்தவன், நைட்டு ஃப்ரீயா இருந்தா வாங்கல, நம்ம டின்னர் சாப்பிட போலான்னு கேப்பா. அடடா, ஒரு பொண்ணே வெக்கத்தை விட்டு இவ்வளவு ஓப்பனா கேக்குறாளே, போய் தொலைய வேண்டியதானே. ஆனா ஹீரோ அப்படியே ஆப்போசிட்டா, சமந்தா
சமந்தா என்ன மன்னிச்சிட, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதாவது பிராக்டிஸ்க்காக வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்க கூட பப்ளிக்கா நான் வெளியில மீட் பண்றதோ சாப்பிட போறதோ கிடையாது. தயவு செஞ்சு நீங்க நிலைமைய புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு நிமிஷம் ஹீரோயினோட முகமே வாடி போகுது. ஏன்னா ஹீரோ கேட்டு ஹீரோயின் வேணான்னு சொல்லியிருந்தா அது வேற. ஆனா இப்ப ஹீரோ வேணான்னு சொன்னதால அவன் நம்மள தப்பா நினைச்சிட்டானோ, நாம இதை கேட்டிருக்க கூடாதுன்னு இவளுக்குள்ள நிறைய குழப்பம். கிட்டத்தட்ட அலாத குறையா நம்மால அப்படியே நேரா கார் கிட்ட வரும்போது ஹீரோவுக்குமே இந்த விஷயம் ஃபீல் ஆகுது. சோ திபுன்னு நேரா கார் கிட்ட ஓடி வந்தவன், சமந்தா என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மீனிங்ல சொல்லல. ஆக்சுவலி எனக்கும் உங்க கூட டின்னர் சாப்பிட விருப்பம் தான். நீ ஓகேன்னு சொன்னா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? அட என்னப்பா, அதுக்கு தானே நானும் காத்திருக்கேன்னு ரெண்டு பேரும் ஒய்யாரமா அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வராங்க. இப்ப தன்னை பத்தி ஹீரோ சொல்லுவான். இதுக்கு முன்னாடி நடந்த சண்டைகள்ல என்னோட தோள்பட்ட 4 விலா எலும்பு, கழுத்தெலும்பு, முதுகெலும்பு, 16 எலும்பு முறிவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆபரேஷனை நான் பண்ணிருக்கேன். முக்கியமா என்னோட கடைசி சண்டை நான் அதுல தோத்தும் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டிங் வேலையை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு குழப்பத்துல, ஆமா சமந்தா, உங்களுக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? அது சரியா ஒரு 3 வருஷம் இருக்கும். அடேங்க அப்பா, அப்படின்னா இப்பவும் எப்படி நீங்க ஒன்னா இருக்கீங்க? மைக்கேலுக்கு தான் பையனை பார்க்கணும்னு ஆசை, அதனால அடிக்கடி வந்து பாத்துட்டு போவாரு. மத்தபடி எங்களுக்குள்ள, முக்கியமா எனக்குள்ள எதுவும் இல்ல. இந்த மாதிரி பேசிட்டே நம்ம ஆளுங்க வெளியில வரும்போது இந்த விஷயத்த அங்க வந்து இந்த மைக்கேல் இருக்கா இல்லையா, அவன் காருக்குள்ள உட்கார்ந்தபடியே நோட்டம் விட்டான். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோ கிளாஸ்க்கு வந்திருக்கும் போது அப்ப இந்த மைக்கேல் ஒரு அல்லக்கைய கூட்டிட்டு வந்திருக்கான். நேரா ஜெனி கிட்ட வந்தவன், இந்த மாதிரி என் மனைவி குழந்தைக்கான அட்மிஷனை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், இனிமே அவங்க கிளாஸ்க்குலாம் வரமாட்டாங்க. சந்தேகத்துல ஹீரோவும் ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, என்னையா தெரியாத மாதிரி கேக்குற? இந்த மாதிரி நேத்து நைட்டு என் பொண்டாடி கூட நீ வெளியில சுத்தின விஷயத்த நான் பார்த்தேன். என்ன நீ நடத்துறதுக்கு பேரு பள்ளிக்கூடமா என்ன? இப்படிதான் பயிற்சிக்காக வர ஃபேமிலிக்குள்ள புந்து அவங்களோட வாழ்க்கையவே கெடுப்பிய? ஒரு நிமிஷம் கடுப்பான ஹீரோவும், யோ உனக்கு அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன? அதை விட முக்கியமா இது என்னோட பள்ளிக்கூடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வர போறாங்க, முதல்ல வா வெளியில போய் பேசிக்கலாம். தோடா என்ன வெளியில கேமரா இருக்கா? யோ வெளியிலயும் சரி உள்ளயும் சரி எந்த ஒரு கேமராக்களும் கிடையாது. ரொம்ப வசதியா போச்சுன்னா ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வருவாங்க. நம்மால ரொம்ப பொறுமையா, மைக்கேல் இத பத்தி பேசுறதுக்கான இடம் இது கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்ப. ஏன் பொண்டாட்டிய நீ உசார பண்ண பாத்துட்டு நான் கிளம்பிடுமா? இருறா உன்ன வச்சுக்கிறேன்னு கூட வந்த மொட்டை மாமாவை ஏவி விடுவான். அந்த பையன் ஹீரோவை மாங்குன்னு ஹீரோவை தள்ளுறான். இளைய மொட்டை வேணாம்டா, சொல்றதை கேளு, பெரிய பஞ்சாயத்தை போயிடும். அந்த பைய கேக்கல. அப்புறம் என்ன, மொட்டை மாமாவோட கைய புடிச்சு மடக்குன்னு மண்டையில ஒரு அடி, தாய பாக்ஸ் மாதிரி தரையில வர உருட்டி விட்டுருவான். அவ்வளவுதான், அபிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. மறுபடியும் ஹீரோ அடிக்கலான்னு கிட்ட வருவான். கழுத்தாம்பாட்டுல ஒரு குத்து, அடுத்து குத்தலாமேன்னு கைய வாங்கினா அதே கைய வளைச்சு பிடிச்சு சொல்லட்டி தரையில அடிக்கிறான். இதே மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி நம்ம ஹீரோவை ஒரு அடி கூட அடிக்க முடியல. கடைசி நிமிஷத்துல கழுத்துல ஒரு கிடுக்கு பிடிய போட்டு பையன் லாக் பண்ணிட்டான். நாங்கடா சொன்னா புரியாதா? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா தான் பண்றேன்னு. கிட்டத்தட்ட அந்த பையனை மயங்க வைக்க போற நேரம் பார்த்து எதர்ச்சியா கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். அடச்சே, இவங்க முன்னாடி சண்டை போட்டா தப்பா போயிடும்னு வந்த பயல்களை மன்னிச்சு அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டான். அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக சமந்தா ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அலெக்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, மைக்கேல் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல விடுங்க. ஆனா எனக்கு புரியாத ஒண்ணு, மைக்கேல் நடந்துக்கிறத பார்த்தா அவன் நல்லா மாதிரியே தெரியல. அப்படி இருக்கும் போது 3 வருஷம் ஆனாலும் கூட எப்படி இன்னமும் நீங்க உங்க பையனை பார்க்க அனுமதிக்கிறீங்க? அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. மைக்கேல் வெளியில பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள்ல நல்லவ மாதிரி தான் தெரிவான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் ரொம்ப கெட்டவன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டானே தவிர என்ன ஒரு முறை கூட பொண்டாட்டிங்கிற மரியாதையோட நடத்தினதே கிடையாது. அவனுக்கு எல்லா விதத்திலையும் நான் அடிமையாகணும்னு ஆசைப்பட்டான். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனாலேயே எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண. சரி பிரிஞ்சு போயிடுவான், எனக்கும் என் குழந்தைக்கும் ஜீவனம்சமா ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா அதுவும் இல்ல. டெய்லியும் பையனை பாக்குறேன்னு ஏன் நேரத்தை வீணடிக்க ஆரம்பிச்சான். இத பத்தி போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. யாருகிட்ட உதவி கேட்கறது என்ன பண்றதுன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. இந்த மாதிரி பேசிட்டு புள்ள அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. ஆனா என்னமா இதுக்கு போய் பொசுக்குன்னு அழுதுகிட்டு இருக்கேன்னு பையன் கட்டி பிடிச்சு அன்பு மலைய பொழிவான். அப்புறம் என்ன, அந்த மலையில 2 பேரும் நினைச்சிட்டாங்க. கண்ணத்தை பிடிச்சு முத்தத்துல ஆரம்பிச்சவங்க மொத்தமா சோழியும் முடிச்சிட்டானுங்க. காலையில சமந்தா தூக்கத்தை விட்டு கனமளிக்கும் போது பக்கத்து டேபிள்ல ஹீரோவோட மனைவி சம்பந்தப்பட்ட போட்டோ இருக்கு. அட உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, ஆனா யாருக்கும் தெரியாத நிறைய ரகசியங்கள் எனக்குள்ள இருக்கு. என்னோட கடைசி மேட்சுக்கு முன்னாடி நான் கலந்துகிட்ட ஒரு போட்டியில எனக்கு பயங்கரமா அடிபட்டுச்சு. அப்ப என் முதுகெலும்பு உடைஞ்சு போயிடுச்சு. அந்த டைம்ல சாகலனாலும் கூட அந்த சம்பவத்தால நான் அப்பாங்கிற தகுதியை இழந்தேன். என்னால யாருக்கும் குழந்தைய கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் கலந்துகிட்ட கடைசி போட்டியில உண்மையாவே நான் தோத்து போகல. வேணும்னே தான் அந்த மரியோவை என்ன அடிக்க விட்டேன். நான் அவங்கிட்ட தோத்தும் போனேன். ஆனா ஏன் எதுக்குன்னு கேட்டா எல்லாமே என் மனைவிக்காக தான். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரடியா நான் போயிட்டு என்னால உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா எனக்காக அவ எப்பவுமே இருந்திருப்பா. ஆனா அவ வயசுல என்னை விட 7 வயசு சின்ன பொண்ணு. என்னால அவ வாழ்க்கை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே அந்த சண்டையில தோத்து போனேன். எப்பெல்லாம் தோடுதோ அப்பெல்லாம் அளவுக்கு அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல
வேண்டான்னு ஆசைப்பட்ட மாதிரியே அவளும் விலகி போகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் தான் நானும் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். இந்த ரகசியம் ஜெனி அப்புறம் ஒன்ன தவிர வேற யாருக்குமே தெரியாத. அட இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன்னு இவளுக்கு ஹீரோ மேல இன்னும் அளவுக்கு அதிகமான காதல் உருவாகுது. திரும்ப ஹீரோ கிளாஸ்க்கு வரும்போது அங்க ஒரு போலீஸ்காரன் புதுசா வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். இவனை ஷாட்டா கேடின்னு மைண்ட்ல வச்சுப்போம். வந்தவன் நம்ம ஆள் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். சீக்கிரமாவே ஃப்ரெண்ட் ஆயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த ஜெனியோட பசங்க 2 பேரு தினமும் இந்த பயலுங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. சோ அதுக்காக அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு 2 பேரும் வெளியில போவாங்க. அப்ப ஹீரோயினும் எதர்ச்சியா இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதுல இந்த ஜெனியோட மூத்த பொண்ணு அவ கால்ல மாட்டி இருக்க அந்த ஷூவோட லேஸே பாக்குறதுக்கு வானவில் மாதிரி இருக்கும். அதுல ஒரு சின்ன டாலர் கூட தொங்கிட்டு இருக்கும். இதையுமே நம்ம ஆளு நோட் பண்ணி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப கிளாஸ்க்கு வராங்க. பயிற்சி ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் புதுசா 2 பேரு ட்ரைனிங்க்கு வந்திருப்பாங்க. அப்ப ஒரு சின்ன மூவ அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா அதுல ஒருத்தனை பாருங்க படு பயங்கரமா உதைக்கிறான். யோ என்ன இது நீ பண்ற ஸ்டைல பார்த்தா உனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் போலயே. சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல டேக்வாண்டோ போயிருக்கேன், கிக் பாக்ஸிங் போயிருக்கேன்னு அப்படியே பேச்ச மாத்தி சமாளிக்கிறான். சரிப்பா இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத. அடுத்து மொத்த பேரையும் ஒன்னா நிக்க வச்சுட்டு இந்த பாருங்க நீங்க எல்லாருமே ஒரே லெவல் கிடையாது. சோ உங்களுக்குள்ள இடைவெளி விட்ட மாதிரியே சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருத்தர் அட்டாக் பண்ண கூடாதுன்னு ஒரு ரூலை வச்சுதான் பயிற்சிகளுக்கு ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த சைனீஸ் மூஞ்ச பாருங்களேன். ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே ஆப்போசிட்ல இருந்த ஒரு ஆளை அடிச்சு பறக்க விட்டான். இவன் மட்டும் கிடையாது, கூட வந்த அல்லக்கையும் அப்படிதான் இருக்கான். என்னையா பிரச்சனை உனக்கு? நான் தான் சொன்னேன்ல யாரையும் தாக்க கூடாதுன்னு. மன்னிச்சிருங்க, ஒரு ஆர்வத்துல இப்படி பண்ணிட்டேன். இது செட் ஆகாது. முதல்ல ஃபீஸ வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க இனிமே இந்த கிளாஸ்க்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அல்லக்கையும் சைனா பீஸும் வெளியில போற மாதிரி போயிட்டு சடனா இந்த அல்லக்கை மட்டும் சண்டைய ஆரம்பிக்கிறான். நம்ம தலைவனுக்கு சண்டை போட சொல்லியா கொடுக்கணும். அல்லேக்க கையை தூக்கி அல்லையில ஒரு குத்து சங்கு சக்கர மாதிரி கிருட்டுன்னு சுத்தி அடி அடிக்கிறான். அல்லக்கையும் ஒரு நல்ல ஃபைட்டர் தான். ஆனா இருந்தாலுமே ஹீரோ அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா சண்டை போட மாட்டேங்கிறான். அடிமேல அடிபட்டு ஒரு கட்டத்துல அந்த பையன் மொத்தமா கீழே விழுந்துட்டான். இந்த பாருங்கடா இப்பயும் சொல்றேன், இங்க இருந்து கிளம்புங்க. அப்படி இல்ல அடிச்சு உங்க 2 பேரையும் உப்பு கண்டம் போட்டுருவேன். சைனா பீஸ் கடுப்பாயிட்டு ஹீரோ கூட சண்டை போடலான்னு கிட்ட வருவான். அப்ப கரெக்டா ஜெனி உள்ள போந்த நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. அடி பாவி கோத்து விட்டியா குந்தாணின்னு திட்டிட்டு 2 பேரும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவானுங்க. இப்ப நடந்த சண்டைய வகுப்புல இருந்த எல்லாரும் பார்த்த நம்ம ஹீரோ மேல ஒரு மரியாதையும் வருது, அதே டைம்ல பயமும் வருது. ஏன்னா நாளை பண்ண இவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இவனுங்க போற சண்டையில அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டா சோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. வழக்கம் போல நம்ம ஜெனியோட பசங்க இருக்காங்கல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஜாலியா வெளியில கிளம்பும் போது போகும்போது இந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வரும்போது கரெக்டா கதவை திறக்க போற நேரத்துல அங்க நின்னுகிட்டு இருந்த கருப்பு காருக்குள்ள இருந்து 2 அல்லக்கைங்க வெளியில வரானுங்க. அசந்த நேரத்துல பசங்க 2 பேரையும் காருக்குள்ள தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இந்த சம்பவங்கள் நடந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜெனி கிளாஸ்க்குள்ள வருவாங்க. என்னப்பா என் பொண்ணை பாத்தியான்னு கேட்டா ஹீரோ ஷாக் ஆயிட்டு ஜெனி அவங்க உன் கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன், தெரியலையே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு திபுன்னு வாசல் கதவு கிட்ட ஓடி வருவாங்க. அங்க பார்த்தா ஐஸ்கிரீம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. எவ்வளவு தேடி பார்த்தாலும் கூட பசங்க 2 பேரையுமே கண்டுபிடிக்க முடியல. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லா போலீஸும் செக் பண்ணுவாங்க. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி எந்த ஒரு கேமராக்களையும் ஹீரோ வைக்கல. அது ஒரு பெரிய நெகட்டிவா மாறி போகுது. சோ குழந்தைய யார கடத்தினாங்கன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியல. அதுலயும் முக்கியமா ஜெனியோட புருஷங்காரன் ஜான் அவர் ராணுவத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்க ஆளு. முக்கியமா ஏதோ பயிற்சிக்காக வெளியூருக்கு போயிருக்கானா. அது முடியிற வரைக்கும் யாருமே அந்த பையலை கான்டாக்ட் பண்ண முடியாதான். அவ்வளவு முக்கியமான ஒரு பயிற்சியா. ஜெனி ஒரு பக்கத்துல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சமாதானப்படுத்தி கவலைப்படாத காலையில விடிட்டும் மறுபடியும் போலீஸ் தேடுவாங்கன்னு சொன்னா இல்ல என்னால முடியாது, பசங்க தொலைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாம தான் அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு தொடர்ந்து விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. கட்டி பிடிச்சு ஓரளவுக்கு அந்த அம்மாவை சமாதானம் பண்ணியாச்சு. இந்த சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்குமே ஜெனியோட பசங்க எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. எப்ப அலெக்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆபீஸ் ரூமுக்கு வந்தவங்க, இந்த பாரு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, உனக்கு தெரியும்ல குழந்தை யாராவது கடத்திட்டாங்கன்னா 2 நாளைக்குள்ள அவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க, மிஞ்சி போனா 3 நாள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பாதுகாப்பா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. ஒருவேளை என் பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமா? ஜெனி அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு வந்தேன், அவங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்ல நீ என்ன வேணா சொல்லு, என்னால இதை ஏத்துக்க முடியலன்னு அந்த அம்மா ஒவ்வொன்னு கிடந்து அழுறாங்க. ஆதரவுக்கு புருஷன்காரனாச்சும் கூட இருந்தா பரவாயில்ல, அவனையுமே இப்போ வரைக்கும் கான்டாக்டே பண்ண முடியல. மனசுடைஞ்சு போன ஜெனி நேரா பாத்ரூம்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கூட அந்த அம்மா வெளியில வரல. சந்தேகத்துல ஹீரோயின் கதவை தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து சத்தமே கேட்கல. பயத்துல கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தா அங்க பாவம் இந்த ஜெனி மயக்க மாத்திரைகளை போட்டு
போட்டு புள்ள அப்படியே மயங்கி போயிருக்கா. உடனே அவசர அவசரமா அந்த அம்மாவை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. நல்ல வேலை, உயிர் போற அளவுக்கு பெருசா எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஜெனியோட பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கூண்டுக்குள்ள அடைச்சிருக்க மாதிரி தெரியுது. அடையாளம் தெரியாத ஒரு ஆளு நாய்க்கு சாப்பாடு போற மாதிரி ஒரு தட்டுல சாப்பாடு கொடுக்குறான். ரோஜாவோட பொண்ணு ஒரு பயத்துல, அங்கிள் எங்களை எப்ப வீட்டுக்கு அனுப்புவீங்கன்னு கேட்டா, கையில வச்சிருந்த கண்ணை திருப்பி பிடிச்சு மண்டையிலேயே ஒரு அடி. வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு, தேவையில்லாம பேசுன இந்த சாப்பாடும் கிடையாதுன்னு பயமுறுத்துறான். ஆக்சுவலா அடைச்சு வச்சிருக்க கூடியது இந்த ஜெனியோட பசங்களை மட்டும் கிடையாது, உள்ள இன்னும் எக்கச்சக்கமான குழந்தைங்க இருக்காங்க. அப்ப பக்கத்து செல்லுக்குள்ள ரோஜா அப்படின்னு இன்னொரு குழந்தை இருக்கா. அவ ஜெனியோட குழந்தைங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறா. ஹீரோயின் தான் பையன் டாமிய மைக்கேல் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த பையல பாருங்களேன், ஒரு நிமிஷம் என் மேல உனக்கு என்ன கோவம், நீயும் அந்த அலெக்ஸும் ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. மைக்கேல், இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணு, நீ டிவோர்ஸ் வாங்கிட்ட, ஓ வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. சமந்தா, எனக்கு புரியுது என் மேல உனக்கு நிறைய கோவம் இருக்கு, ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இவ்வளவு நடந்து நம்ம டிவோர்ஸே ஆனதுக்கு அப்புறம் கூட நான் எதுக்காக உன் பின்னாடி வரேன், நீயும் பையனும் வேணும் தானே, தயவு செஞ்சு உனக்கு நேரம் கிடைச்சா அதை யோசிச்சு பாரு. அப்புறம் இன்னொன்னு, அந்த ஜெனியோட பசங்க 2 பேரையும் காணோமாமே, அவங்களுக்கு என்னாச்சு, போலீஸ்க்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்போ வரைக்கும் இல்ல, ஆனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சமந்தா ஹீரோ கிட்ட வருவாங்க. என்னாச்சு, ஜெனியோட நிலைமை ஓகேவான்னு கேட்டா, டாக்டர்ஸ் கிட்ட ஜெனி பேசியிருக்கா. ஆக்சுவலா அவளுக்கு சாகணுங்கிறது எண்ணம் கிடையாது, தான் பசங்களை கண்டுபிடிக்க முடியலையேங்கிற வேதனையில இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த மாத்திரைகளை போட்டிருக்கா. அட பரவாயில்ல ஒடியா, இதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு இவ கட்டி பிடிச்சு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில கேடி பையன் ஹீரோவை பார்த்து, ஜெனியோட புருஷன் கிட்ட குழந்தைங்க காண போன விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்ண பார்த்தேன், இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலன்னு புலம்பிட்டு இருக்கான். குழந்தைகளை காணோன்னு ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க. சடனா அப்பதான் ஹீரோ கூட கடைசியா சண்டை போட்டு ஜெயிச்ச அந்த மரியோ வருவான். என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பா மரியோ, நான் முக்கியமான வேலையில இருக்கேன்ப்பா, பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அது பிரச்சனை இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு மரியோவும் தான் பங்குக்கு அங்க இருந்த பசங்க எல்லாருக்கும் பயிற்சிகளை கொடுக்குறான். அன்னைக்கான கிளாஸ் முடியுது. சரி இப்ப சொல்லு, ஏன் என்ன பார்க்கணும், என்ன பேசணும்னு கேட்டா, நம்ம கடைசி சண்டைய பத்தி. அட நீதான் அதை ஜெயிச்சிட்டியே, சின்ன திருத்தம். எப்ப அலெக்ஸ், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு நடந்த சண்டையில நீ வேணும்னே தோத்து போன, என்ன ஈஸியா தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட நீ என்ன அப்படியே விட்டுட்ட. அதனால மக்கள் முன்னிலையில நான் மறுபடியும் சண்டை வேணும்னு ஆசைப்படுறேன், அவங்க பார்வையில நான் உன்னை தோக்கடிக்கணும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், நான் உண்மைகளை மறைக்க விரும்பல, ஒருவேளை சண்டை மறுபடியும் நடந்தா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற. கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு பொண்டாட்டி புள்ளன்னு எவனும் கிடையாது, நான் தோத்து போனா கூட ஏற்கனவே தோத்து போனவன்னு மக்கள் பேசிட்டு விட்டுருவாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது, நீ ஒரு இன்டர்நேஷனல் ஃபைட்டர், உனக்குன்னு இப்ப பேரு அதிகாரம், புதுசா திருமணமான மனைவின்னு எல்லாமே இருக்கு. அவங்க முன்னிலையில நீ என்கிட்ட தோத்து போயிட்டேன்னு வையேன், கண்டிப்பா உன்னோட கெரியரை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டே வர முடியாது. ஒருவேளை உனக்கு சண்டை தான் முக்கியம்னா வாவன் இங்கேயே சண்டை போட்டு பாக்கலான்னு ஹீரோவும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். மரியோவுக்கும் இது சரின்னு தோணுது. அதனால கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பசங்க சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. ஆட்டத்தோட ஆரம்பத்துல மரியோவோட கைதான் ஓங்கி இருக்கு. அட்டி மேல அட்டி ஹீரோவுக்கு விழும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோ அடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. மாங்கு நடிச்சுப்பாங்க. கடைசி கட்டத்துல நம்ம ஹீரோ தான் சண்டைய சூப்பரா முடிச்சிருவான். ஆக்சுவலா மரியோ ஆசைப்படத உண்மையான வெற்றியே கிடையாது, தோல்வியா இருந்தாலும் அது உண்மையானதா இருக்கணும்னு நினைச்சான். அதுக்காக தான் இவ்வளவு சண்டையை போட்டிருப்பான். ஒரு வழியா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதால சமாதானமா 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. ஒரு பக்கத்துல கடத்தப்பட்ட பசங்களை 1 by 1 போட்டோ எடுத்து அவங்களோட வயசு பேரெல்லாம் எழுதிட்டு இருக்கானுங்க. இதுக்கடையில ஹீரோயின் திரும்ப இந்த மைக்கேலுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவ புள்ளையாண்டா, அந்த டாமியை வேற இன்னைக்கு தானே பிக்கப் பண்ணணும். சோ ஒரு பயத்துல மைக்கேலுக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கல. சோ குழந்தைய பிக்கப் பண்ண நானே போறேன்னு ஒரு சின்ன டெக்ஸ்ட போட்டு விடுவா. அதே டைம்ல செல்போன்ல சார்ஜும் வெறும் 10 தான் இருக்கு. இந்த இடத்த விட்டு கார்ல மைக்கேலோட ஏரியாக்குள்ள வரா. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு பெருசா எந்த ஒரு மக்களும் குடியிருக்கிறதுக்கான தடையுமே தெரியல. அத்துமீறி யாரும் உள்ள நுழைய கூடாதுன்னு சேஃப்டி போர்டெல்லாம் வச்சிருக்கானுங்க. ஆனா ஏன்னு தெரியல. குழப்பத்தோடைய ஹீரோனும் நேரா வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா உள்ள ஒரு வேலையும் காணும். அங்க ஒரு பெரிய ட்ரக் இருக்கு, டேபிள்ல சாவியும் இருக்கு. பொறுமையா ஒவ்வொரு இடத்துலயும் மைக்கேல தேடும் போது சடனா புதர்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன சத்தம். என்ன எதுன்னு ஒளிஞ்சு பார்க்கும் போது அந்த குட்டி பொண்ணு ரோசா இருக்கிறா இல்லையா, அவ கிடைச்ச கேப்ல அங்க இருந்து தப்பிக்க பாத்திருக்கா. ஆனா இந்த விஷயத்த அங்க இருந்த கொள்ளக்கார பைய பாத்துட்டான். ரோசாவை வளைச்சு புடிச்சு தலையில ஒரு அடியை போட்டு எங்கடி ஓட பாக்குறேன்னு திரும்ப கூண்டுக்குள்ள அடைக்கிறான். அதுலயும் முக்கியமா அந்த கடத்தல்காரன் யாருன்னு பாருங்க. ஒரு சீன்ல மைக்கேல் ஹீரோ கூட சண்டைக்காக கூட்டிட்டு வந்த மொட்டை பையா இருக்கால,
அதே ஆள் தாங்க. ஆத்தாடி, என்னது இது, நடக்கிற எல்லாம் தப்பா இருக்குதே. முதல்ல வெளியில போனோம், அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு பயந்துகிட்டு ஒரு அறைக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது மொட்டை பையன் எது தெரியாம ஹீரோயினை அதே இடத்துல லாக் பண்ணிடுவான். அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோயினும் அங்க இருக்க குப்பை தொட்டியை பார்க்கும்போது அதுல நிறைய குழந்தைகளோட ஷூஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஷூ எக்ஸாக்டா ஜெனியோட பொண்ணு போட்டிருந்த ஷூ. ஆத்தாடி, அப்படின்னா இந்த பையலுங்க பிள்ளைங்களை கடத்திட்டு இருக்கானுங்களா? உடனே எப்படியாச்சும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு போன் எடுக்கிறாங்க. ஆனா சிக்னல் சுத்தமா கிடைக்கல. முக்கியமா பேட்டரி வேற லோவா இருக்கு. அவசரமா கதவை திறந்து அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது வெளியில போறதுக்கான கேட்டை மொட்டை பையன் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே, நம்மளும் மாட்டிக்கிட்டோன்னு அவசரமா ஹீரோவுக்கு இவ இருக்கக்கூடிய இந்த வீட்டோட அட்ரஸ அவசரமா டைப் பண்ணி சென்ட் பண்ணுவா. அப்ப பின்னாடி இருந்து எவ்வளோ ஒருத்தன் கட்டையை வச்சு டப்புன்னு ஹீரோயின் மண்டையில அடிக்கிறான். அப்ப தெரியாதனமா ஹீரோயின் கையில இருந்த போன் பறந்து வேலைக்கு அந்த பக்கம் விழுந்துரும். முழுசா போன் ஆஃப் ஆகிறதுக்குள்ளேயே இவ அனுப்பி வச்ச அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, அது கரெக்டா சிக்னல் வந்து சென்ட் ஆயிடுச்சு. மறுபக்கத்துல ஹீரோவும் அந்த மெசேஜ் பார்த்துட்டு என்ன இது முழுசா டைப் பண்ணாம இருக்கு, சந்தேகத்துல ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது அந்த பக்கத்துல போனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. லாஸ்டா ஹீரோயின் அனுப்பிட அந்த லொகேஷனை பார்க்கும்போது ஓரளவுக்கு கிட்டதான் இருக்கு. சரி பைக்லயே போய் செக் பண்ணிட்டு வரலான்னு ஹீரோ இங்க இருந்து கிளம்பக்கூடிய இதே டைம்ல மயக்கத்தை விட்டு சடனா ஹீரோயினும் கண்ண முழிக்கிறாங்க. பார்த்தா அவளுக்கு முன்னாடி இந்த மைக்கேல் வந்து நிக்கிறாங்க. எலே, நீ இங்க என்னடா பண்ற? ஜெனியோட பசங்களை நீ தான் கடத்தினியா? அச்சோ சமந்தா, உனக்கு விஷயம் புரியல. கடத்தினது ஜெனியோட பசங்களை மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பசங்களை தோ கூண்டுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருக்கேன். அட பாவி, நம்ம கல்யாணம் பண்ண டைம்ல நீ இந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் எப்படா பண்ண ஆரம்பிச்ச? அடி முட்டா பீசு, ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். பசங்களை கடத்தி வெளியில வித்தா அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க தெரியுமா? முட்டா பீசு, நீ ஆரம்பத்திலேயே அதை தெரிஞ்சுக்கல, அது உன்னோட தப்பு. சரி பரவாயில்ல விட, எனக்கு தேவை நீ மட்டும்தான். அந்த டாமி கூட எனக்கு தேவையில்லை, எழுதி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் டாமியை உன்னால பார்க்கவே முடியாது. மைக்கேல், இப்படி எல்லாம் பண்ணாத, அவன் உனக்கும் பையன். அடி போடி, எனக்கு அந்த புள்ளை எல்லாம் தேவையில்லை, என் அடிமையா நீ இருந்தா மட்டும் போதும்னு இவள அப்படியே கூண்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு இப்ப ஹீரோயின் வந்த கார் எங்கதான் இருக்கு இல்லையா, இதை எப்படியாச்சும் அப்புறப்படுத்தி ஆகணும், இல்லனா நாளை பின்ன இவங்களுக்கு பிரச்சனையா போயிடும். சோ டாமிய அந்த கார்ல ஏத்திட்டு மைக்கேல் ஒரு பக்கத்துல கிளம்புறான். அதே டைம்ல ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான். இவனுங்க வெளியில போற விஷயத்த பாத்துட்டான். கார் ஹீரோயினோடது, ஆனா அவளை காணோமே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நேரா வீட்டோட வாசல் கதவை தட்டுவான். எவனும் திறக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த மொட்டை பையன் ஹெட்போனை போட்டு ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சந்தேகத்துல வீட்டோட பேக் டோர் கிட்ட வந்தவன், எப்பா யாராச்சும் இருக்கீங்களா, பதில் சொல்லுங்கன்னு கத்துவான். அப்ப இந்த சத்தம் கூண்டுக்குள்ள அடைபட்டு இருக்க நம்ம ஜெனியோட பசங்களுக்கு கேக்குது. ஆஹா, இது நம்ம அலெக்ஸ் அங்கிளோட வாய்ஸ் ஆச்சே. அங்கிள், என்ன காப்பாத்துங்கன்னு பதிலுக்கு இவங்களும் கத்துவாங்க. சவுண்ட கேட்டு மிரண்டு போட ஹீரோவும் ஒரு பெரிய இரும்பு ராடு எடுத்து குறுக இருந்த எல்லா கதவுகளையும் அடிச்சு உடச்சு தள்ளிட்டு உள்ள வந்து பார்த்தா தொலைஞ்சு போன ஜெனியோட பசங்க, அப்புறம் இன்னும் நிறைய குழந்தைகளையும் முக்கியமா நம்ம ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்க விஷயமும் தெரிய வருது. மொத்த பேரையும் காப்பாத்திட்டு வெளியில வரும்போது பக்கத்து குண்டுக்குள்ள அடைபட்ட ரோசா இருக்கா இல்லையா, அவன் மட்டும் இன்னும் படுத்த படுக்கையா இருக்கா. செக் பண்ணி பார்த்தா இந்த மொட்டை பையன் இவ தப்பிக்க பாத்திருப்பா இல்லையா, அந்த கோவத்துல தலையில அடிச்சிருக்கான் போல. காயம் பட்டு பாவம் புள்ள ரொம்ப வீக் ஆயிட்டா. அவசரமா மொத்த பேரையும் காப்பாத்திட்டு வெளியில வருவாங்க. நடந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணம் மைக்கேல் அப்படிங்கிறது தெரிய வருது. இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நம்ம ஹீரோ வந்திருக்க கூடியது பைக்ல. சோ எல்லாரையும் அட்ட டைம்ல கூட்டிட்டு போக முடியாது. அப்பதான் ஹீரோயினும் வீட்டுக்குள்ள ஒரு ட்ரக் இருக்கு, அதோட சாவியை கூட நான் உள்ள கேரேஜ்ல தான் பார்த்தேன். உடனே அவசரமா உள்ள போயிட்டு இவங்களும் சாவி எடுத்துட்டாங்க. அதே டைம்ல தூக்கத்துல இருந்த மொட்டை பையன் அவன் இப்ப கூண்டுக்குள்ள பசங்க இல்லங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். கையில துப்பாக்கியோட வெளியில ஓடி வருவான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோவும் மத்தாளுங்களும் அங்க இருந்து ட்ரக்ல தப்பிச்சு போயிடுவாங்க. இப்ப இதே விஷயம் மைக்கேலுக்கு தெரிய வருது. அவன் சும்மா இருப்பானா, இந்த வண்டிக்குள்ளேயே ஒரு போன் இருக்கும் போல, அதுக்கு மைக்கேல் கால் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோ சொல்லுவான், வேணா அந்த கால் எடுக்காத, கொஞ்ச தூரத்துல தான் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸே இந்த வேலையை பாத்துப்பாங்க. இருந்தாலுமே சமந்தாவால இதை கேட்க முடியல. ஏன்னா இவளோட பையன் அந்த டாமியை இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த பயத்திலேயே அவசரப்பட்டு இவ கால் அட்டன் பண்ண வீடியோ கால்ல டாமியை காட்டுவான். டே செல்லம், உனக்கு இது ஆகலையே. அப்பதான் மைக்கேலும், இந்த பாரு உன் பையன் சேஃபா தான் இருக்கான், ஆனா அதெல்லாம் நான் சொல்றத நீ கேக்குற வரைக்கும் மட்டும்தான். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பத்தி கோத்து விடுறதுக்கு ரொம்ப வேகமா போறீங்க போல. ஆமா, நீ பண்ண எல்லாத்தையும் சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறோம். அச்சச்சோ, அவசரப்பட்டுட்டீங்களே. இந்த பாரு, எனக்கு என் உயிரா இல்ல என் குழந்தை உயிரான்னு கேட்டா நான் யோசிக்காம என்னதான் செலக்ட் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் சொல்றதை கேட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது. அப்புறம் உங்களுக்கு தேவை அந்த ஜெனியோட பசங்க தானே, அந்த 2 பேரையும் எடுத்துக்கோங்க. மீதி இருக்க 4 குழந்தைகளை என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்ல டாமியை நான் வச்சு செய்வேன். இல்ல அது உன்னோட பையன், நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்லும் போது, ஓ அப்படியா, கொஞ்சம் நீயே இத பாருன்னு ஒரு கத்தி எடுத்தவன் படார்னு அந்த பயலோட சுண்டு வரல துண்டா வெட்டிட்டாங்க. ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதுன்னு ஓன் அல ஆரம்பிக்கிறான். பதறி போன ஹீரோயின், இலை என்னடா பண்ணிட்டு இருக்க, அது ஓன் பையன்டா, அறிவு கிட்டவனே. இந்த பாரு, அந்த குழந்தைகளுக்கான மதிப்பு என்ன தெரியுமா, அவ்வளவு பணத்தை சும்மா இழந்துட்டு நான் ஜெயிலுக்குள்ள போய் உட்கார முடியாத, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஒழுங்கா குழந்தைகளை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு உன் பையனை கூட்டிட்டு போயிட்டேரு. பதிலுக்கு ஹீரோவும், இந்த பாரு அங்கெல்லாம் வர முடியாத, உனக்கு உன் பாதுகாப்பு முக்கியம் இல்ல அப்படின்னா என்னோட பள்ளிக்கூடத்துக்கு வா, அங்க எந்த ஒரு
கேமராக்களும் இல்லங்கிறது உனக்கு தெளிவா தெரியும். நீ சொன்ன மாதிரியே டாமியை ஒப்படைச்சிட்ட, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போ, இதுதான் டீல். இஷ்டம்னா வா, இல்லனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லும் போது மைக்கேலுக்கு வேற வழி இல்ல, சரின்னு சம்மதிக்கிறான். கண்ணு கட்டுற தூரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் கூட உள்ள போக முடியலையேன்னு வருத்தத்தோட ஹீரோ நேரா பள்ளிக்கூடத்துக்கு வண்டியை விடும்போது இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய கேடி பையன் பார்த்துட்டான். சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல இந்த கார் இதுக்காக எங்க வந்துச்சு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பையன் குழம்பி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பாவம், இவங்க தூக்கிட்டு வந்த அந்த ரோசா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏற்பட்ட காயத்தால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புள்ள அதே இடத்துல இறந்து போயிடுவா. ஒரு பக்கத்துல மைக்கேல் வண்டி ஃபுல்லா ரவுடிகளை கூட்டிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கான். எனக்கு தேவை அந்த 4 பொண்ணுங்க மட்டும் கிடையாது, குழந்தைங்க ஹீரோயின் சேர்த்து மொத்தமா 7 பேர் வேணும். அந்த ஹீரோ இருக்கானே, அவனை உயிரோட கொண்டு வாங்க, என் கையால சித்திரவதை பண்ணி அவனை கொல்லணும். ஹீரோ வேணும்னு ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்திலையும் லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு மெயின் டோர் எல்லாத்தையும் திறக்கவே முடியாத மாதிரி லாக் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் குழந்தைகளை பாதுகாப்பா அங்க இருக்க ஆபீஸ் ரூம்ல ஒளிய வச்சுட்டு எதிரிகளுக்காக ஹீரோ வெயிட் பண்ணுவான். அதே டைம்ல இந்த மைக்கேல் தான் உதவிக்காக மொட்டை பையனை மட்டும் கூட வச்சுட்டு மீதி அல்லக்கைகள் எல்லாத்தையும் பில்டிங்கோட மேற்கூரைகள் வழியாவும் பேக் டோர் வழியாவும் உள்ள அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு இப்படிதான் நடக்குங்கிறது ஏற்கனவே தெரியும். சோ கையில ஒரு கம்பு எடுத்தவன் உள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தனையும் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். என்னதான் அவங்க எல்லாருமே அடியாளங்களா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோ ப்ரொஃபஷனல் ஃபைட்டர். சோ ரொம்ப துல்லியமா எதிரிகளை அடிச்சு ஒவ்வொருத்தனையும் கலங்க வச்சிட்டு இருக்கான். நான் உண்மையாவே நிறைய ஆக்ஷன் படங்கள் பார்த்திருக்கேன். முக்கியமா சைனீஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அதே டைம்ல ரொம்ப யூனிக்காவும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட சண்டை காட்சிகளுமே ரொம்ப யூனிக்கான ஒண்ணு. நினைச்சு பாருங்க, இந்த சீன்ல இருந்து சரியா அரை மணி நேரத்துக்கு வெறும் சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருக்கும். அப்ப எவ்வளவு ஆக்ஷன் சீன்ஸ் உள்ள திணிச்சிருப்பானுங்க. சிறந்த ஆக்ஷன் படத்துக்கான விருதை கூட இந்த படத்துக்கு கொடுக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா என்ன, அதுக்கு ஃபேமஸ் ஆன ஹீரோ நடிச்சிருக்கணும். ரொம்ப யோசிக்க வேணாம், சண்டை காட்சிகள் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் டாபிக்கே இழுத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல வெறும் அடிதடி கைகலப்பா மட்டுமே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல எதிரிகள்ல ஒருத்தன் கத்திய வச்சு ஹீரோவை குத்த பார்க்கும் போது தெரியாதனமா படிக்கட்டுல அந்த பையில தடுமாறி கீழே விழுந்து இவன் வச்சிருந்த கத்தியே கழுத்துல குத்தி ஆளு அல்பாயுஸ்ல மேல போயிட்டான். ஒருவேளை நாம தான் இவனோட இறப்புக்கு காரணம் ஒண்ணு ஹீரோக்குள்ள ஒரு கில்ட் உருவாகுது. அதே டைம்ல ஆபீஸ் ரூமோட கதவை அடியால ஒருத்தன் திறக்க ட்ரை பண்ணுவான். கோவம் தாங்க முடியாம நம்மால அந்த கதவோட கைப்பிடியவே புடுங்கி கழுத்தாம்பாட்லயே பச்சக்குன்னு குத்தி அவன் சோழிய முடிச்சிட்டான். முக்கியமா அந்த மொட்டை சண்டைக்கு வரும்போது அவனை அடிச்சு போட்ட அவன் கையில இருந்த கண்ணையும் வாங்கியிருப்பான். இப்ப அதை ஹீரோயின் கையில கொடுத்து என்ன தவிர இந்த அறைக்குள்ள யார் வந்தாலும் சரி அவங்களை யோசிக்காம சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்காக வெளியில வருவான். முன்னையாச்சும் உசுரை கொடுத்து இங்க இருக்கிற பசங்களை காப்பாத்தணும்னு தான் நம்ம ஹீரோவுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்ப எத்தனை பேர் உசுறு எடுத்தாலும் இவங்களை காப்பாத்தணும்னு சண்டை ஆரம்பிக்குது. சின்ன சின்ன எதிரிகளை நம்ம ஹீரோவால ஈஸியா அடிக்க முடிஞ்சாலும் கூட கடைசி நிமிஷத்துல ஏற்கனவே காயப்பட்டு கீழே விழுந்த மொட்டை திரும்ப சண்டைக்கு வருவான். ஹீரோவை அடிச்ச வேகத்துல இவனுக்கு முதுகுல ஆபரேஷன் பண்ணிருக்கும்ல, அந்த வழியால சுருண்டு விழுந்துருவான். தக்காளி சோழி முடிச்சுன்னு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஹீரோவை குத்த பார்க்கும் போது நம்மளால தோல்வியை ஒத்துக்காம மறுபடியும் மொட்டையை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ஒரு பக்க கையி மறுபக்க காலன்னு எல்லாத்தையும் உடைச்சு விட்டான். கடைசியில் அங்க இருக்கிற கண்ணாடியிலேயே தலைய முட்டி கரன்னு கழுத்த அந்த கண்ணாடி பீஸ்லயே வச்சு தேப்பாங்க. அப்புறம் என்ன, சங்கு அறுபட்டு பையன் அப்படியே சாந்தி அடைஞ்சிட்டான். மீதி இருக்கக்கூடியது மைக்கேலும் அந்த சைனா பீஸும் மட்டும்தான். இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே பெரிய ஹைப்ப கொடுத்திருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியே ஹீரோவை விட்டு விளாசிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கையில வெப்பனை எடுக்கிறான். பதிலுக்கு ஹீரோவும் கம்பு எடுக்க ஆட்டம் சூடு பிடிக்குத, அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்த கோவத்துக்கு அந்த அடியானோட கழுத்தை அப்படியே கொத்தா பிடிச்சு சங்க பிச்சு ஹீரோ சாகடிச்சிருவான். எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுன்னு பாக்கும்போது கடைசி நிமிஷத்துல இந்த மைக்கேல் கையில கன்னோட உள்ள வருவான். ஆட்டம் முடிஞ்சிருச்சு, ஒழுங்கா குழந்தைகளை ஒப்படைச்சிருன்னு சொல்லும் போது பின்னாடியே ஹீரோயின் கையில கன்னோட வருவாங்க. என்ன சமந்தா, ஏன் முன்னாடியே துப்பாக்கியை நிட்டுற அளவுக்கு தைரியமா? உன் பையன் டாமி தோ பாரு, அவன் என்கிட்ட தான் இருக்கான், உனக்கு தைரியம் இருந்தா எங்க சுட்டு பாரு. ஹீரோ வேணான்னு சொல்லுவான். சோ பயந்தபடியே அவளும் கண்ணை கீழே போட்டுருவா. 3 எண்ணுவேன், அதுக்குள்ள குழந்தைகளை ஒப்படைச்சிருன்னு இவன் கவுண்ட் ஆரம்பிச்சதுமே பயத்துல ஹீரோயின் கிட்ட விடுவாங்க. யோசிக்காம பொண்டாட்டியவே சுட்டுருவாங்க. அடுத்த தடுக்கலான்னு ஹீரோ வரும்போது அவனோட தோள்பட்டை இடுப்புன்னு 2 இடங்கள்ல தோட்டா பாயுத. ஒன்னாலதான்டா இது எல்லாமே ஆரம்பிச்சுச்சுன்னு ஹீரோவை கொல்ல நினைக்கும் போது அவன் டப்புன்னு மைக்கேல் மேல பாஞ்சு உருண்டு புரண்டுகிட்டு இருக்கான். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா துப்பாக்கி அப்படியே வளைச்சு பிடிச்சு மைக்கேலோட தலையிலேயே வச்சு ட்ரிகர் அழுத்தி விட்டுருவான். அவ்வளவுதான், கபாலம் எல்லாம் கலங்கி போகுது. அவனோட சோலி முடிஞ்சு. இதே டைம்ல கேடி போயிருக்கான் இல்லையா, கரெக்டா இவன் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பார்த்த அதே கார் இங்க ஹீரோவோட பள்ளிக்கூடத்துல இருக்க விஷயத்த பார்த்து உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தவனுக்கு நம்ம ஹீரோ காயம்பட்டிருக்க விஷயமும் இங்க கொள்ளக்காரங்க வந்திருக்க விஷயமும் தெரிஞ்சு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோவையும் குழந்தை
குழந்தைகளையும் இவன் காப்பாத்துறான். இந்த சம்பவங்கள் நடந்து சில வாரங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ மருத்துவமனையை விட்டு ரிலீஸ் ஆகுறான். திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் இந்த ஊரை சேர்ந்த மக்களும் இருக்காங்க. அதாவது ஹீரோ பண்ண வீரதீர செயலுக்காக நன்றி தெரிவிக்கிற விதமா தான் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. மொத்த பேரும் குழந்தைகளை பெற்றவங்களும் ஹீரோவுக்கான மரியாதையை கொடுக்க ஜெனியோட கணவர் அந்த ஜான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு வழியா விஷயம் தெரிஞ்சு இப்பதான் இங்க வந்திருக்கான். நீங்க பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லும் போது அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே ஃபேமிலி, நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். சரி மறுபடியும் ஆர்மிக்கு எப்ப போறான்னு கேட்கும் போது, அட என்னப்பா நீ தானே சொன்ன நம்ம ஃபேமிலியை நம்ம தான் காப்பாத்தணும்னு, அதனால இதுக்கப்புறம் நான் ஜெனி குழந்தைகளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவான். அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது இல்லனா ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் போது நாம அவங்க பக்கத்துல இருக்கணும். அதைத்தான் இந்த ஜான் இப்ப புரிஞ்சிட்டு இருக்கான். இந்த ஒரு சீனோடைய இந்த படத்தையும் அழகா முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.